والغنى. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. طيب، أيها الإخوة والأخوات، في الأسبوع الماضي درسنا هذا الدرس: اكتب رسالة إلى والدك تخبر بالتحاقك بالجامعة الإسلامية. سندرس إن شاء الله اليوم الدرس الثاني، لكن بقيت لنا الرسالة. طيب، من كتب الرسالة إلى والده أو والدها؟ யாராவது எழுதினீங்களா? ரிசாலா எழுதிட்டீங்களா? நாங்கள் எழுதிட்டு வர சொன்னோம் ஜுவானா இல்லையா? உஸ்தாத். எழுதிருக்கீங்க. ஃபாத்திமா வேற? எழுதிருக்கேன் உஸ்தாத். ஓகே. அப்போ யாசிதா. நான் ரைட். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஜமீஅன். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் கடைசியில் அதெல்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் எழுதினதை அவங்க வாசிப்பாங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்வோம் என்றால் புதிய பாடத்துக்கு போகலாம். கடைசியாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எழுதின அந்த ரிசாலாவை நாங்கள் பார்ப்போம். ரைட். كيف تقضي وقتك كيف تقضي وقتك என்கிறதான் இன்றைய تعبير பாடம். ரைட். كيف تقضي وقتك. وقت என்றால் உங்களுக்கு தெரியும். وقتك உன்னுடைய நேரம். தகுதி கபா யக்தி என்றால் செலவிடுவது அல்லது கழிப்பது. كيف تقضي عطلتك. உன்னுடைய உத்துலா என்றது வந்து என்ன, விடுமுறை. உன்னுடைய விடுமுறையை நீ எப்படி கழிப்பாய்? அதே மாதிரி كيف تقضي وقتك, உன்னுடைய நேரத்தை நீ எப்படி கழிப்பாய்? أجب عن الأسئلة الآتية. இப்போ நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவீங்க. முதலாவது, لماذا تركت بلادك وجئت إلى المملكة العربية السعودية. இங்கே ஒவ்வொருத்தருமே இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கோங்கன்னா, நீங்கள் ஜாமியா இஸ்லாமியாவில் படிக்கிறீங்க, சவுதியில் இருக்கிறீங்க, அப்படி என்ன நினச்சிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கான பதிலை நீங்கள் கொடுக்கலாம். ரைட். இதுக்கு யார் பதில் சொல்ல வாரீங்க? لماذا تركت بلادك وجئت إلى المملكة العربية السعودية. تركت إلى உங்களுக்கு தெரியாத சொல்ல ஏதாவது இருக்கா யாருக்காவது? لماذا تركت بلادك. பிலாத் பலதுர ஜமுதான் பிலாத் தானே. பிலாத்ன்றது நாடு, உங்களுடைய நாடுகள். இப்போ ஒரு நாட்டுக்கு கூட பிலாத்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாட்டில் பல பகுதிகள் இருக்கிறதுனால அதை என்ன செய்வார்கள், பிலாத்ன்னு சொல்லுவார்கள். ரைட். அப்படி பயன்படுத்தலாம். இப்போ அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரக்கைய துருக்குன்னா உங்களுக்கு தெரியும். தரக்கைய துருக்குன்னா என்ன, விடுறது. விட்டு விட்டு என்ன செஞ்சிருக்கிறாய்? வஜித்த ஜா யஜி உ மாதியில் ஜித்த என்றது என்ன, முகாத்தப், முன்னுக்குள்ள தர பார்த்து சொல்ற. ஜித்த நீ வந்திருக்கிறாய். வஜித்த இலல் மம்லகத்தில் அரபியத்தி சூதிய. அல் மம்லகா என்ற கிண்டம் தானே, கிண்டம். அல் அரபியத்து சூதிய உங்களுக்கு தெரியும். அல் மம்லகத்துல் அரபியத்து சூதிய. طيب, இதுக்கு யார் ஜவாப் சொல்ல வரீங்க? ஜுவானா உஸ்தாத். ரைட். நௌஃபர், அடுத்த பெனாசிர், அடுத்த ஜுவானா. 3 பேர்ட பதிலே நாங்கள் கேட்போம். إنني لتعلم اللغة العربية. طيب, அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கண்டா, لأتعلم اللغة العربية. لأتعلم اللغة العربية, அரபு மொழியை படிக்கிறதுக்காக. ரைட். அடுத்த சிஸ்டர். تركت بلادي وجئت إلى المملكة العربية السعودية لأدرس اللغة العربية. طيب, لأدرس اللغة العربية. طيب, அடுத்த சிஸ்டர். للدراسة. نعم, للدراسة, படிப்புக்காக, ஸ்டடி. لماذا تركت بلادك وجئت إلى المملكة العربية السعودية؟ كل الإجابات صحيحة. மைக் வேற சவுண்ட் வராக்கள் ஓஃப் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் சவுண்ட் இருக்கிறாக்கள். طيب, அப்போ எல்லா ஜவாபும் உங்களோட சரியானது. ரைட். இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். ماذا تريد أن تكون في مستقبل حياتك وكيف تصل إلى أملك. وكيف تصل
இலா அமலிக். இதுல உங்களுக்கு விளங்காதது சொல்லுது கட்டாயம் இருக்கும் தானே? அப்ப நீங்க கேளுங்க. تكون அமலிக் في அப்படின்னா என்னது? அமலிக்னா அமல் என்றா உங்களோட உங்களோட மேலெண்ணம். அமல் என்று சொல்றது வந்து எதிர்பார்ப்பு. மேல் எதிர்பார்ப்பு, மேலெண்ணம், ஆமால், அமல், ஆமால் தானே? அமல்ன்றது வந்து நீங்க விரும்புறது, Hope நீங்க ன்ற- hope ஹோப், உங்களோட ஹோப், ரைட்? حياتك மாத ஹயாத்திக்க, ஹயாத் என்ற வாழ்க்கை தானே, ஹயாத் மௌத்து. உன்னுடைய அல் ஹயா என்றது வாழ்க்கை. உன் ஹயாத்திக்க உன்னுடைய வாழ்க்கையின் முஸ்தக்பல். முஸ்தக்பல் என்றால் future ஃபியூச்சர். உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் அப்படின்னா உன்னுடைய எதிர்காலத்தில், நாங்கள் சுருக்கமாக சொல்றோம்னா உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் என்ன? உன்னுடைய எதிர்காலத்திலே நீ அந்த கூன இருப்பதற்கு எதாக இருக்கிறதுக்கு நீ விரும்புகிறாய். மாதா துரீது, மாதா துரீது அந்த கூன, நீ எதுவாக இருப்பதற்கு விரும்புகிறாய். தக்கூனா நீ இருப்பதற்கு தானே. ஃபி முஸ்தக்பலி ஹயாத்திக், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில். طيب وكيف تصل الى املك, உன்னுடைய அந்த எண்ணத்துக்கு, அந்த நோக்கத்துக்கு, உன்னுடைய அந்த ஆசையை நீ எப்படி அடைந்து கொள்வாய்? உன்னுடைய அமலை, உங்களுடைய அமலின் பக்கம் நீ எவ்வாறு செல்வாய்? வசரேசன செல்றது தானே, அடைகிறது. وكيف تصل, நீ எவ்வாறு அந்த உன்னுடைய நோக்கத்தை சென்றடைவாய் என்றதுதானே. وكيف تصل الى املك. نعم، من يجيب؟ فاطمة أستاذ. نعم فاطمة. أريد أن أكون في مستقبل حياتي مدرسة اللغة العربية. نعم أحسنت. أريد أن أكون في مستقبل حياتي مدرسة للغة العربية. عندهم சொல்லிக்கிறாங்க. أريد أن أكون مدرسة. சுருக்கமாக أريد أن أكون مدرسة அல்லது أريد أن أكون مدرسة للغة العربية அல்லது أريد أن أكون مدرسة اللغة العربية. أنا சொல்லலாம், பிரச்சனை இல்லை. مضاف مضاف إليه. أريد أن أكون مدرسة اللغة العربية. طيب வேற யாரு ஏதாவது வேற பதில்? أستاذ طيب சொல்லுங்க, யாரு? மஸ்ரீன். نفر بدأ சொல்லுங்க. أريد أن أكون داعية باجتهاد كثير. طيب أريد أن أكون داعية إلى الله. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயா, அழைப்பாளியாக நான் இருக்கிறதுக்கு, அழைப்பாளராக இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் தானே. أريد أن أكون داعية إلى الله. என்ன சொன்னீங்க? بجتهاد كثير. كثير அப்படி என்றால் அதிக, அதாவது எப்படி அடைவான்னு கேட்டிருக்குல்ல, அதிகமான கடின உழைப்பை கொண்டு அந்த மாதிரி சொல்லலாமா? ரைட் ரைட். إذا أريد أن أكون داعية إلى الله وأصل إلى ذلك باجتهاد إلى أملي وأصل إلى أملي. என்னுடைய அந்த நோக்கத்தை நான் என்ன செய்வேன்? அடைந்து கொள்வேன். பிஜித்திஹாதின் கதீர், அதிகமான முயற்சியை கொண்டு. அல்ல ஓகே, பிரச்சனை இல்லை. அல்லது பி பி என்ன சொல்லலாம் நீங்க? பி அமலின், அமல் செய்கிறதன் மூலமா, அல்லது பி தஅல்லுமில் உலூமில் இஸ்லாமிய, இஸ்லாமிய அறிவுகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக. طيب بارك الله فيك. نوفل بدر، الأخ نوفل. أريد أن أكون طبيبا. أريد أن أكون طبيبا. أريد أن أكون طبيبا. طيب இன்னொரு தர்க்கு சான்சர் யார் சொல்றீங்க? أستاذ எங்களுக்கு அன் அக்குன்னு சொல்லாம உரிது போடாம உரீது இல்ல, உரீது போட தானே வேணும். இப்ப நீங்க மேல கேள்விக்கு பதில்ன்றதுனால தேவையில்லை, நீங்க சும்மா சொல்றேன்டா உரீது போடணும். உரீது போடணும். أريد أن أكون مهندسا ثاني. أريد أن أكون مهندسا. وكيف تصل إلى أملك؟ هذا سؤال له. وكيف تصل إلى أملك؟ எப்படி சொல்லலாம்?
என்ன சொல்லணும் நீங்க இப்ப? ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆ. உரீது பிஜித்தின் வஜ்திஹாதின் அதுருசு லிதாலிக, அதுக்காக நான் என்ன செய்கிறேன், படிக்கிறேன். பிஜித்தின், ஜித்தண்டா என்ன சீரியஸாக, பிஜித்தின் வஜ்திஹாத், ஜித்திஹாத்னா நல்ல முயற்சியோடு. طيب ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வேற வேற யார் சிஸ்டர் ஒன்று சொல்ல பார்த்தீங்க? கடைசி உம்மு அஹ்மத். சொல்லுங்க. வலிதா அதுருசுல் லுகத் ஓகே. அதுருசுல் லுகத்துல் அரபி. நாம் அரபியா. வலிதா அலிக்க இல்லாட்டி வலிதா, அதனால தான் அது ரசூல் லோகத்தில் அரபியா, அரபு மொழியை நான் என்ன செய்கிறேன், படிக்கின்றேன். طيب أحسنتم. الآن السؤال الثالث أين تسكن. ஐன தஸ்குன், இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்க்குறேன்னுடா நீங்கள் படித்த சொற்களை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், ஜும்லா அமைக்கணும், நீங்கள் பேசணும். அதுக்கு தான் இந்த கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட கேட்குறது. ரைட். ஐன தஸ்குன் வ கைஃப தذهب إلى محل دراستك. أين تسكن وكيف تذهب إلى محل دراستك. இதில் தெரியாத சொல்ல என்ன இருக்கு உங்களுக்கு? மஹல்லி. ரைட். மஹல், மஹல்லண்டா இடம். மஹல்லான்னு சொல்லுவாங்க தானே, உங்களோட மஹல்லா எங்கேண்டு. மஹல்லண்டா இடம். ரைட். அது உருதுலேயும் அதே மாதிரி சொல்கிறாங்க போல். அரபில் வந்து மஹல், மஹல்லண்டா இடம். மஹல்லி திராசத்திக், திராசன்னா உங்களுக்கு தெரியும், படிப்பு, நீங்கள் படிக்கிற இடம். அப்போ மஹல்லி மக்கான், மஹல்லி இலா மஹல்லி திராசத்திக், நீங்கள் படிக்கிற இடத்துக்கு எப்படி போகிறீங்க தானே. ஐன தஸ்குன் வ கைஃப தذهب إلى محل دراستك. من يجيب؟ فواز. سنسيتا، فهميتا، فواز. اوكي. أسكن في البيت أذهب بالحافلة. نعم، أسكن في البيت وأذهب بالحافلة. اوكي، هذا رايت. அடுத்தால் أسكن في حي المطار أذهب بالسيارة. نعم، أسكن في حي المطار وأذهب بالسيارة، وأذهب بالسيارة. اوكي رايت. அடுத்தால் فاز بدأ الأخ فواز. أسكن في شقة حي المطار. أسكن في شقة في حي المطار. حي المطار لو ஒரு ஷக்கா உள்ள நான் வசிக்கிறேன். أذهب إلى الحافلة. إلى الحافلة நான் பஸ்ஸுக்கு போறேன் தானே. இப்போ நீங்க பஸ் போறது கேட்கல, நீங்க படிக்கிற இடத்துக்கு எப்படி போறீங்க? பை பஸ்ன்னு சொல்லணும் தானே. அது எப்படி சொல்றீங்க? أذهب بالسيارة. بالسيارة، بالحافلة، بالدراجة، வேண்டிய மாதிரி சொல்லலாம். طيب சொல்லுங்க சார். دراجة क्वेश्चनக்கு நம்ம ஹார்ட் دراجة வர்க் பைஸ்கில் பண்றதுக்கு எப்படி சொல்லணும்? எப்படி? செகண்ட் क्वेश्चनக்கு நம்ம ஹார்ட் வர்க் பண்ணி நம்ம ஆசிரியர் ஆகலாம் அப்படின்றதுக்கு எப்படி சார் ஹார்ட் வர்க் பண்றதுக்கு எப்படி சார் சொல்லணும்? أعمل இல்லாட்டி أدرس بجد واجتهاد சொல்லலாம். بجد واجتهاد. ஓகே بجد சார். واجتهاد. ஓகே. நடையா போறாங்க, வாக்கிங். بالمشي சொல்லலாம், இல்லாட்டி بالرجل சொல்லலாம். بالرجل கால், بالرجل சொல்லலாம். அல்லது بالمشي இல்லாட்டி மஷியன், நடையாக மஷியன். அதுஹபு மஷி, மாஷியன், மாஷியன்டா நடந்து வராக நான் போகிறேன். அல்ல பில் மஷி என்ன, நடை மூலமாக போகிறேன் அப்படி சொல்லலாம். சொல்லுங்க குயிக்கா. ஓ ஹம்சத்து வசல் பிஜ்திஹாத். طيب அதாவது மாதியான ஃபியல் இஜ்தஹத என்று மாய் வாரதெல்லாம் இஃப்தால தானே அது. அதாவது மாதியில் மசீது வி சர்ஃப் படிச்சாக்க தெரியும். மாதியில் மசீது விஹியா இருக்கக்கூடிய நேரத்தில் முன்னால ஹம்சா வருமண்டா இருந்தால் அந்த ஹம்சா வந்து ஹம்சத்து இஸ்திஃபா, சாரி ஹம்சத்து வசல், ஹம்சத்து வசல். அதோட மஸ்தரில் வாரதும் ஹம்சத்து வசல், மாதியில் வாரதும் ஹம்சத்து வசல், மஸ்தரில் வாரதும் ஹம்சத்து வசல். طيب அடுத்த கேள்வி போகலாம் என்ன?
هل الوقت مهم في حياة المسلم؟ هل الوقت مهم في حياة المسلم؟ من يجيب؟ யாருக்கு இதுல முஹிமுன் தெரியும்? முஹிமுன். முஹிமுன்டா யாரு தெரியும்? Important. முக்கியமானது. முக்கியமானது என்ன? ஹலில் வக்து முஹிமுன். அல் வக்து முஹிமுன் ஃபி ஹயாத்தில் முஸ்லிம். ரைட், மன் யுஜீப். أنشد أستاذ. نعم. نعم. الوقت. نعم. كل وقت مهم في حياة المسلم. طيب، نعم، كل وقت مهم في حياة المسلم. اوكي، كل وقت مهم في حياة المسلم. அப்படி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. طيب، அப்ப அல்லது نعم الوقت مهم في حياة المسلم. الوقت كالسيف. தானே الوقت كالسيف. سيف என்ன? வாள். நேரம் எதை போல? வாளை போல. அல் வக்து கண்டா போலன்னு அர்த்தம். அல் வக்து கஸ்ஸைஃப், வாளை போல. அரபியில் சொல்லுவாங்க பல மொழிகள். அல் வக்து கஸ்ஸைஃப் இன் இல்லம் தக்தஅஹு, அதனை நீ வெட்டாவிட்டால் என்ன செய்யும்? யக்தஅக, உன்னை வெட்டிவிடும். طيب، رتب الكلمات الآتية لتكون من كل سطر جملة. இப்போ இதெல்லாம் நீங்க எதுக்கு சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட புத்தகத்துல நீங்க என்ன செய்யணும்? நீங்க இதுக்கெல்லாம் பதில் எழுதணும். நீங்க பதில் எழுதுற மூலமாகத்தான் உங்களோட அரபு மொழி என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். ரைட். ரத்திபில் கலிமாத்தில் ஆத்தியத்தை لتكون من كل سطر جملة. ஒவ்வொரு சத்தரோட இருந்தும் ஒரு ஜும்லாவை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? உருவாக்க போகிறோம். இந்த கலிமாக்களை தர்த்தீப் பண்ணுறதன் ஊடாக. ரைட். முதலாவது இருக்கக்கூடிய கலிமாக்களை தர்த்தீப் பண்ணி யார் ஒரு ஜும்லா உருவாக்குறீங்க? கருத்து தெரியாத சொல்லுக்கு கருத்து கேட்கலாம், பிரச்சனை இல்லை. أنشد أستاذ. نعم. تناول الأرز واللحم أو السمك في الغداء. طيب، பரவாயில்ல. بنازر. أتناول الأرز واللحم أو السمك في الغداء. அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வேற யார் சொல்ல வரீங்க? جوانا أستاذ. نعم جوانا. أتناول في الغداء أرز واللحم أو السمك. نعم، அப்படின்னு சொல்லலாம். أتناول في الغداء الأرز واللحم أو السمك. طيب، அப்போ நாங்கள் இது போதும் இல்லையா? அடுத்தது போவோம். அடுத்தது யார் சொல்ல வரீங்க? رملان فاطمة. نعم. آكل فواكه وأشرب الشاي بعد الغداء. نعم، آكل فواكه وأشرب الشاي بعد الغداء. طيب، வேற யாருக்கு சொல்லலாம்? மாற்றி சொல்லலாம், கொஞ்சம் மாற்றங்களோட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இது சரி, ஓகே. யாரும் இல்லையா? أستاذ. أنشد أستاذ. نعم. آكل فاكهة. فواكه. آكل الفواكه الغداء وأشرب بعد الشاي. சரி, வேற இல்லை. என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆக்குலுல் ஃபவாகிஹல் கதா, மதியம் வந்து இல்ல, கதாவுடைய ஃபாக்கிஹாவை நான் சாப்பிடுகிறேன் வரும் நீங்க அப்படி சொன்னால். பகல் உணவின் பழங்களை சாப்பிடுகிறேன் அப்படி அல்ல தானே? ஆக்குலு ஃபாக்கிஹா ஃபவாக்கி, ஆக்குலு ஃபவாக்கிஹ, நான் ஃபாக்கிஹாக்களை பழங்கள் சாப்பிடுகிறேன்.
சொல்லலாம். ஆக்குலு ஃபவாக்கிஹ வாஷ்ரபு ஷாய, ஷாய் குடிக்கிறேன், பாதல் கதா, கதாவுக்கு பிறகு. நீங்கள் முற்படுத்தி சொல்லலாம் பாதல் கதாய், கதாவுக்கு பிறகு ஆக்குலு ஃபவாக்கிஹ, பழங்கள் சாப்பிடுகிறேன், வாஷ்ரபு ஷாய் சொல்லலாம். வாஷ்ரபு ஷாய். அல்லது ஆக்குலு ஃபவாக்கிஹ பாதல் கதாய், கதாவுக்கு பிறகு ஃபவாக்கி சாப்பிடுகிறேன், வாஷ்ரபு ஷாய், ஷாய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. طيب الثالث من يجيب؟ فواز. نسرين. فواز. نسرين. أذهب إلى محجع إلى عندنا ساعة شيماء. وأنام. إلى نسيم. أذهب إلى محجع ساعة وأنام. சரி வரல. அடுத்த சிஸ்டர். أذهب إلى ساعة وأنام. கேட்கல உங்களோட சவுண்ட், திரும்ப சொல்லுங்க. أذهب إلى المهجع ساعة وأنام. வேற யாருக்காவது வித்தியாசமா சொல்லலாம்? أحمد. أحمد. أذهب إلى المهجع وأنام ساعة. طيب أحسنتي. أذهب إلى المهجع، நான் ஹாஸ்டலுக்கு போவேன். وأنام ساعة، ஒரு மணித்தியாலம் தூங்குவேன். சரிதான். أذهب إلى المهجع، إلى வந்தா ஜர் செய்யணும். إلى المهجع وأنام ساعة، ஒரு மணி நேரம் தூங்குவேன். طيب الرابع من يجيب؟ أحسنت، بارك الله فيك. نعم فاطمة. أتوجه إلى المسجد وأصلي العصر مع الجماعة. نعم أحسنت. அது வந்து ஜீம் இல்லையா? அத்தவஜ்ஜஹு, அத்தவஹு வந்து ஜீம் தானே, ஹா இல்லையா? அத்தவஜ்ஜஹு, அத்தவஜ்ஜஹு, நான் என்ன செய்வேன்? போவேன். அத்தவஜ்ஜஹுனா முன்னோக்கி போகிறது. அத்தவஜ்ஜஹு இலல் மஸ்ஜித், அத்தவஜ்ஜஹு இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதுக்கு நான் போவேன். அத்தவஜ்ஜஹுனா இங்கே அதுஹபுட அர்த்தம். அத்தவஜ்ஜஹு இலல் மஸ்ஜிதி وأصلي العصر مع الجماعة، مع الجماعة، ஜமாஅத்தோடு அஸ்ர் தொழுகையை செய்வேன், தொழுவேன். ஜமாஅண்ட கூட்டம். خير. املأ الفراغ بالكلمات المناسبة. இது வந்து நீங்க செஞ்சுட்டு வா. இப்போ இதை வந்து நீங்க யோசிச்சு இதுக்கு எப்படி பதில் எழுதலாம்ன்றதை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு தரலாம் தானே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் இதில் வகுப்பில் செய்யாமல் சிலதை நீங்கள் தனியாக யோசித்து செஞ்சுட்டு வாங்க. ரைட். இந்த இடைவெளிகளுக்கு நீங்கள் பொருத்தமான சொற்களை போட்டு நிரப்பலாம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியாது சொல்லியிருந்தா கேட்கலாம். குபைல் அல் ஃபஜ்ரி ஃபஅதவத்தஉ. குபைலன்னா கபில மாதிரி தான், கபில் ஃபஜ்ருக்கு முன்னால். குபைலன்னா கொஞ்சம் முன்னால், கபிலன்னா முன்னால், சும்மா முன்னால், கொஞ்சமாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம், முன்னால். குபைலன்னா கொஞ்சம் முன்னால், புஐதன்னா கொஞ்சம் பின்னால் தானே. குபைல் அல் ஃபஜ்ர் இலல் மஸ்ஜிதி லிஸலாத்தி மஅல் ஜமாஅத்தி, எல்லாம் தெரிஞ்ச சொற்கள். அஊது, ஆத யஊது என்ன செய்யறது? மீண்டு வாரது. சும்ம அக்ரஉ, கரா யக்ரஉ, அக்ரஉ நான் ஓதுவேன். சும்ம அத்தனாவலு, طيب தனாவல தனாவலு அத்தனாவலுன்னா நான் என்ன செய்கிறேன்? எடுப்பேன், சாப்பாடு எடுத்துக்கொள்வேன். ரைட். அதுஹபு, அதை தெரியும் உங்களுக்கு. இலா ஃபிஸ்ஸாத்தி சபாஹன் வ பஅத இன்திஹாஇல் ஹிஸ்ஸா. என்ன அர்த்தம் பஅத இன்திஹாஇல் ஹிஸ்ஸா என்றால்? பாடம் பீரியட் முடிவடைந்த பிறகு, பாடவேளை முடிவடைந்த பிறகு. இன்திஹாண்டா முடிவடைதல். இன்தஹா யன்தஹி, அட மஸ்தர் தான் இன்திஹா, முடிவடைதல். முடிவடைந்ததற்கு பிறகு. பஅத இன்திஹாஇல் ஹிஸ்ஸதி, பாடவேளை முடிவடைந்ததற்கு பிறகு. நஹ்ருஜு இலல் மக்ஸிஃப். மக்ஸிஃப் என்ன? ஹோட்டல், கேண்டீன். கேண்டீன். طيب في الفسحة. فسحة என்றால் break, break, interval, break, பாட இடைவேளை. ரைட். طيب أذهب وأطالع. طالع يطالع.
முத்தாலஅ என்றா என்ன? தாலஅ யுதாலிஉ முத்தாலஅத்தன். அலினன் உதாலிஉ நான் முத்தாலா செய்வேன். தேடுவேன். முத்தாலான்னு சொன்னா தேடுவேன் என்றதை விட ஒரு விஷயத்தை என்ன செய்யறது? வாசிக்கிறது, பார்க்கறது. ரைட்? ஒரு விஷயத்த பார்க்கறது. தாலஅண்டா ஒரு விஷயத்தை என்ன செய்யறது? தேடல் நோக்கத்துல பார்க்கறது, புத்தகத்தை வாசிக்கிறது, படிக்கிறது. அதெல்லாம் முத்தாலா. அப்ப படிக்கிறதுக்கு தான் நீங்க முத்தாலான்னு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட்? அப்பனா ஒரு விஷயத்த ஒரு தேடல் நோக்கத்தோட ஆய்வு எண்ணத்தோட என்ன செய்யறது? ஒரு விஷயத்த படிக்கிறது. உத்தாலிஉ ஃபி கிதாபின் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ரைட்? புஐத பஅத மாதிரி புஐத அதானுக்கு கொஞ்சத்துக்கு பிறகு புஐத அதான். طيب தன்தஹி இன்தஹா யன்தஹி முடிவடைகிறது தானே? தன்தஹி வநஹ்ருஜு லினுஸல்லி الظهر நஹ்ருஜு அது உங்களுக்கு தெரியும். خرج يخرج خروج صلى يصلي அது அது அலின் வந்து நுசல்லி முன்னால லாம் சேர்ந்துருக்கு. லினுசல்லிய தன்தஹின்னா என்ன உஸ்தாத்? முடிவடைகிறது. இன்தஹா யன்தஹி என்றா முடிவடைகிறது தானே? இன்தஹா யன்தஹி. வனதனாவலு தனாவல தனாவலு டேக் எடுக்கிறது, சாப்பிடுற எல்லாத்துக்குள்ள பயன்படுத்தலாம். சும்ம இலல் மஹஜா உங்களுக்கு தெரியும். நஸ் சொல்லுங்க. முஃபீத்னா என்னது உஸ்தாத்? ரைட். முஃபீதண்டா பயனுள்ள. அஹ்சன்தி. முஃபீதன்றது பயனுள்ள. முஃபீதண்டா பயனுள்ள, பயன்மிக்க, பயனுள்ள. ثم نستذكر الدروس بعد العصر. استذكر يستذكر அலின்னு வந்து நஸ்ததுக்கிரு. நஸ்ததுக்கிருன்னா என்ன செய்கிறோம்? நாங்கள் துருஸ் பாடங்கள். நஸ்ததுக்கிரு துருஸ பஅதல் அஸ்ர் என்ன செய்கிறோம்? மீட்டல் செய்கிறோம். இஸ்தித்கார் மீட்டர். இஸ்தத்கரா யஸ்தத்கிரு மீட்டர். சொல்லுங்க சிஸ்டர். உஸ்தாத் அந்த தாலிவு இருக்குல்ல உஸ்தாத், அது தொலபனாதானே தேடுவதுன்னு வரும். ஒரு சொல் தானே இருக்கு. ஒரு சொல் தானே இருக்கு ஒரு மொழியில ஒரு கருத்துக்கு. இங்க தேடலோடு என்ன செய்யறது? படிக்கிறது. தேடலோட படிக்கிறது. முத்தாலா செய்யறதுண்டா முராஜா மாதிரி தான் படிக்கிறது. நீங்க படிச்ச விஷயத்தை படிக்கணுமென்று இல்லை, புதிய ஒரு விஷயத்தை படிக்கிறதும் முத்தாலா தான். طيب ثم نستذكر الدروس بعد العصر. ثم نستذكر طلبன்றது வேற, தேடுதல். அதுவும் இந்த இதுக்கு நெருக்கமான இருக்குது சொல் கருத்து. இந்த கருத்தும் இருக்காது. ரைட். தபதஉ الدراسة بدأ يبدأ என்றா உங்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கிறது. بدأ يبدأ ஆரம்பிக்கிறது தானே? تبدأ الدراسة. دراسة தெரியும். في الساعة في السابعة والنصف. وتنتهي انتهى ينتهي أنا முடிவடைற. بعيد أذان. أستذكر دروسي بعد ثم لأستيقظ அதுவும் தெரியும். استيقظ استيقظ يستيقظ يستيقظ استيقاظ استيقاظ என்றது விழிச்செழுகிறது. استيقظت من النوم أستيقظ من النوم தானே? தூக்கத்திலிருந்து விழித்தெழுகிறது. استيقظ. طيب இதுக்கு நீங்க இந்த இடைவெளிகளை நிரப்பி அடுத்த பயணம் வரும் பொழுது குயிக்காக நீங்க இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க ஃபில் பண்ணிட்டு வந்தா நாங்கள் அவசரமாக பார்க்கலாம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் இடையில இணைப்பை ஏற்படுத்தணும். சில் பைன சுஆலி வல் ஜவாபி ஃபீமா யலி ثم أعد كتابتها في المكان الخالي. இணைப்பை ஏற்படுத்துகிற மட்டும் இல்லை, பிறகு நீங்க இந்த இடைவெளிகளில் என்ன செய்யணும்? அதை திரும்பவும் சரியாக கேள்வியையும் பதிலையும் நேருக்கு நேராக எழுதணும். இது நீங்க பயிற்சியாக செய்யணும். இப்போதைக்கு நாங்க இதுல இணைக்கலாம். ரைட். முதலாவது யாரு சொல்ல வரீங்க? فهميدة. ماذا تفعل بعد الفطور؟ بعد الفطور أحمل كتبي وأتوجه إلى الشعبة. نعم أحسنتي. ماذا تفعل بعد الفطور؟ ஃபத்தூருக்கு பிறகு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க தானே? மாதா தஃஅலு ஃபஅல யஃஅலுன செய்தான் செய்கிறது. மாதா தஃஅலு பஅத அல் ஃபத்தூர்
அஹ்மிலு குதுபி, என் புத்தகங்களை சுமந்து கொண்டு, வஅதவஜ்ஜஹு, அதவஜ்ஜஹுனா அதுஹபு, நான் போவேன், முன்னோக்கி செல்வேன், வஅதவஜ்ஜஹு இல ஷுஅபா இலல் மஅஹத் இலல் மத்ரஸா இலல் ஜாமிஆ அஹ்மிலு குதுபி வஅதவஜ்ஜஹு இல ஷுஅபா. طيب توجه يتوجه أتوجه أتوجه إلى القبلة، நான் கிப்லாவை முன்னோக்குவேன், அதுக்கும் அத்தவஜ்ஜஹுன்னு சொல்லலாம், தவஜ்ஜஹ. طيب أتوجه إلى القبلة. طيب அடுத்தது ரெண்டாவது யார் வாரீங்க? நௌஃபர் فواز பதா. மூன்றாவது ஃபவாஸா. متى تدخل الفصل؟ أدخل الفصل في الساعة السابعة والنصف. கடைசி ஹரக்கத்தெல்லாம் வெளிப்படுத்துங்க பாப்போம். متى تدخل الفصل அடுத்தது ஜவாப்ல أدخل الفصل في الساعة السابعة والنصف. சாபியான்னு சொல்ல இல்லைம்மா, நிறுத்தாம நிறுத்தினதும் சாபியான்னு சொல்லணும். السابعة والنصف. சாபியா في الساعة السابعة والنصف. طيب அப்ப متى تدخل الفصل؟ ஃபஸ்லுக்கு எப்ப நீங்க நுழைவீங்க, வகுப்புக்குள்ள எப்ப போவீங்க? أدخل الفصل في الساعة السابعة والنصف, 7:30 மணிக்கு போவேன். أدخل الفصل في الساعة السابعة والنصف. نعم فواز بدر. அடுத்தது الأخ فواز تفضل. يس. كيف تذهب إلى الجامعة؟ أذهب إلى الجامعة بالحافلة. نعم كيف تذهب إلى الجامعة؟ جامعة எப்படி போவீங்க? أذهب إلى الجامعة بالحافلة. حافلة மூலம் பில் பஸ்வுடா بالحافلة. أذهب إلى الجامعة بالحافلة. نعم الرابع من يجيب؟ خير النساء. خير النساء. அடுத்து ரமதான் فاطمة. ماذا تعمل في الفصل؟ انتبه إلى شرح المدرس جيدا. نعم ماذا تعمل في الفصل؟ வகுப்புல என்ன செய்வாய்? வகுப்புல என்ன செஞ்சு கொண்டிருப்பாய்? ماذا تعمل في الفصل؟ انتبه 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 ينتبه انتبه ينتبه என்ற என்ன செய்யறது? கவனம் எடுக்கிறது. இன்திபா கவனிக்கிறது. இன்தபஹ யன்தபிஹு என்ற கவனம் எடுக்கிறது. அன்தபிஹு நான் என்ன செய்வேன்? கவனம் எடுப்பேன், கவனிப்பேன், இன்திபாஹ் பண்ணுவேன். எதுக்கு? எதை கவனிப்பேன்? இலா ஷர்ஹில் முதர்ரிஸ், ஆசிரியருடைய விளக்கத்தை, ஆசிரியர் பேசக்கூடியது, அவர் விளக்கம் சொல்லக்கூடியது. ஷர்ஹ் விளக்கம் தானே. இலா ஷர்ஹில் முதர்ரிசி ஜய்யிதன், நன்றாக ஆசிரியர் சொல்வதை நான், ஆசிரியருடைய விளக்கத்தை கவனித்துக் கொண்டிருப்பேன். طيب الخامس. ماذا تفعل إذا لم تفهم الدرس؟ حركة தெரியல. إذا لم تفهم الدرس. لم வந்தா ஓகே பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. تفهم الدرس. أطلب من المدرس أن يشرحه مرة أخرى. அதுக்கு حركة தெரியல. طيب இப்போ நாங்க பார்ப்போம். ماذا تفعل, நீ என்ன செய்வாய்? இதாண்டா இஃப்தானே. இதா லம் தஃப்ஹம் الدرس, பாடத்தை நீ விளங்காவிட்டால், புரியாவிட்டால், ஃபஹிம யஃப்ஹமு என்றா புரிகிறது, விளங்குறது. இதா லம் தஃப்ஹம் என்றா விளங்கவில்லை, மா ஃபஹிம்த என்றதுதான் அது தானே. இதா மா ஃபஹிம்த الدرس, பாடத்தை நீ விளங்காவிட்டால், ஃபஹிம என்றா விளங்கினான் தானே. மா ஃபஹிம என்றா விளங்கவில்லை. அதே மாதிரி ஃபஹிம்த என்றா நீ விளங்கினாய், தஃப்ஹமு என்றா நீ விளங்குவாய். ஆனா லம் வந்துட்டா முதாரிட அர்த்தம் வந்து மாதிர அர்த்தமா மாறிடும். முன்னால லம், நீங்க படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். முன்னால லம் வந்தால் இதுக்கு முதாரிட அர்த்தம் இல்லை. நீ பாடத்தை விளங்காவிட்டால், விளங்கவில்லையானால், இறந்த காலம் மாதிர அர்த்தத்தை மாறிடும் லம் வந்து. அதே மாதிரி கடைசிக்கு ஜஸும் வரும், லம் தஃப்ஹம் என்று வரும். இதா லம் தஃப்ஹம், ரைட். லம் தஃப்ஹம் நாங்க கஸ்ர் செய்யறோம், காரணம் இல்திகா சாக்கினுக்காக வேண்டி, ரைட். மாதா தஃப்அலு இதா லம் தஃப்ஹமித் தர்ஸ். சில சட்டங்கள் நீங்க இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க, பரவாயில்லை, அது பரவாயில்ல, நீங்க படிப்பீங்க. இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா போதும். மாதா தஃப்அலு இதா லம் தஃப்ஹமித் தர்ஸ்.
இதா லம் தஃஹமித் தர்ஸ். என்ன சொல்றீங்க? அத்துலுபு மினல் முதர்ரிசி, ஆசிரியரிடம் நான் வேண்டிக் கொள்வேன். அத்துலுபு மினல் முதர்ரிசி, என்ன வேண்டிக் கொள்வேன்? அன் யஷ்ரஹ, ஷரஹ் செய்யுமாறு, ஷர்ஹ் செய்யுமாறு, விளக்குமாறு, விளக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வேன். ஐயஷ்ரஹு, எதை? அதனை என்ன? தர்ஸை. ஐயஷ்ரஹு, அந்த தர்ஸை, அதனை ஷர்ஹ் செய்யுமாறு, விளங்கப்படுத்துமாறு நான் ஆசிரியரிடம் வேண்டிக் கொள்வேன். மர்ரத்தன் உஹ்ரா, மர்ரத்தன் உஹ்ரானா இன்னொரு விடுத்தம், அந்த பாடத்தை விளக்குமாறு ஆசிரியரிடம் நான் வேண்டிக் கொள்வேன். அத்துலுபு மினல் முதர்ரிசி ஐயஷ்ரஹ மர்ரத்தன் உஹ்ரா, இன்னொரு விடுத்தம், அதனை விளக்குமாறு ஆசிரியரிடம் நான் வேண்டிக் கொள்வேன். ரைட், விளங்கினா இது? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். طيب, இப்போ நாங்கள் உக்துப் ஜும்லத்தைனி அன் குல்லின் மிம்மா யஅதி, பின்னால் வரக்கூடிய ஒவ்வொன்றை பற்றியும் நீங்கள் 2 ஜும்லா எழுதணும். மஸ்ஜித், மத்அம், ஃபுஸ்ஹா, மஹ்ஜா, இது நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு வரணும். தானே? 2 ஜும்லா எழுதிட்டு வாங்க. அடுத்த வாரம் நாங்கள் இன்ஷால்லா பார்க்கலாம். நீங்கள் மஸ்ஜிதை பற்றி 2 ஜும்லா, சின்ன ஜும்லா, பெரியதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, உங்களுக்கு ஏழ்மானது தான். ரைட்? அதே மத்அம், ஃபுஸ்ஹா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொற்கள். மஹ்ஜா, ஃபுஸ்ஹாண்டா இடைவேளை. ரைட்? المهجع هوستل. طيب, أجب عن الأسئلة الآتية. أجب عن الأسئلة الآتية. இங்க நீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாமே நீங்க எழுதணும் புத்தகத்துல. ரைட்? சிலது நான் இங்க நீங்க மொத்தமாகவே அங்க எழுதுறீங்க. இங்க நாங்க பாக்குறதும் கூட நீங்க பதில் சொன்னாலுமே நீங்க உங்களோட புத்தகத்துல நீங்க எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், அது கூடுதலாக பதிவை ஏற்படுத்தும். என்ன சிஸ்டர்? இப்ப எழுத சொன்னது கொஸ்டின் ஆன்சர் மாதிரி எழுதணுமா, இல்லன்னா 2 ஜும்லா அப்படி எழுதணுமா? 2 ஜும்லா, தனித்தனி ஜும்லா. ஜும்லா 2 ஜும்லா எழுதணும். கொஸ்டின் ஆன்சர் தேவையில்ல, ஜும்லா அப்படி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. முக்கியமா 2 ஜும்லா வரணும். ஓகே, ஓகே. அடுத்தது வாங்க. இப்போ இந்த பாடம் 6வது அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா. ரைட். மதா தஸ்தைகிது, மதா தஸ்தைகிது, இஸ்தைகத, யஸ்தைகிது, இஸ்திகாத், இஸ்திகாத் உங்களுக்கு தெரியும். மதா தஸ்தைகிது وماذا تفعل بعد صلاة الفجر؟ وماذا تفعل بعد صلاة الفجر؟ من يجيب؟ فاطمة. خير النساء. خير النساء. أستيقظ قبل صلاة الفجر وأقرأ القرآن بعد صلاة الفجر. طيب, أحسنتي. نعم فاطمة. أستيقظ في وقت الفجر، بعد صلاة الفجر أطبخ الطعام. طيب, أستيقظ في وقت الفجر وبعد صلاة الفجر أطبخ الطعام، وبعد صلاة الفجر أطبخ الطعام. نعم أحسنتي. طيب, أم أحمد. أستيقظ مبكرا في الفجر، then بعد صلاة الفجر أقرأ القرآن. وبعد بعد என்ன இல்லாட்டி முன்னால அந்த ஜும்லாவோட சேர்ந்து வரும் பொழுது கருத்து விளங்காம போயிடும். அதனால وبعد صلاة الفجر أقرأ القرآن. نعم أحسنتي. بارك الله فيكم جميعا. அதே மாதிரி நீங்களும் أقرأ القرآن وصحيفة. சொல்லலாம். أقرأ القرآن والصحيفة. أقرأ القرآن والصحيفة. طيب, السؤال الثاني: متى تبدأ الدراسة الصباحية؟ متى بدأ يبدأ؟ علينا أن تبدأ. متى تبدأ الدراسة الصباحية؟ صباحية காலையில தானே. காலை திராசாவை நாங்கள் வர்ணிச்சிருக்கோம். எப்படி வர்ணிச்சிருக்கு? சபாஹியான்னு வர்ணிச்சிருக்கு. காலை படிப்போம். متى تبدأ الدراسة الصباحية وكيف تحضر إلى الجامعة؟ ஏன்னா யூனிவர்சிட்டியில் சில நேரம் காலையிலையும் படிப்பு இருக்கும், ஈவினிங்லையும் என்ன செய்யும், படிப்பு இருக்கும், பாடங்கள் நடக்கும். இப்போ காலை பாடங்கள் எப்போ ஆரம்பிக்கிறன்றதான் கேள்வி. காலை படிப்பு. متى تبدأ الدراسة الصباحية وكيف تحضر
إلى الجامعة. حضر يحضر حضور. உங்களுக்கு தெரியும் ஹதர யஹ்துரு ஹுதூரண்டா என்ன செய்யறது வர்றது சமூகம் அளிக்கிறது சமூகம் அளிக்கிறது. யார் சொல்ல வரீங்க? நீங்க சும்மா சொல்லலாம். உங்களை ஒரு 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 நேரத்தை நினைச்சு இதெல்லாம் நடக்கதா இருக்கும்னு நினைச்சு நீங்க பதில் சொல்லலாம். بدر அடுத்த ரமதான் பாத்திமா. تبدأ الدراسة في الساعة السادسة الصباح. نعم تبدأ الدراسة எப்படி تبدأ دراسة உங்களோட மைக்கு சவுண்டு கொஞ்சம் போகுது எங்களுக்கு கொஞ்சம். تبدأ الدراسة الصباح الساعة السابعة صباحا. نعم تبدأ الدراسة في الساعة السابعة صباحا. بتاني சொல்றீங்க تبدأ الدراسة في الساعة السابعة صباحا. காலையில 7 மணிக்கு என்ன செய்யும் ஆரம்பிக்கிறது திராசா ஆரம்பிக்கிறது. تبدأ الدراسة في الساعة السابعة صباحا அல்லது في السابعة صباحا அல்லது السابعة صباحا இப்படின்னு சொல்லலாம். طيب وكيف تحضر إلى الجامعة؟ என்ன சொன்னீங்க؟ أحضر إلى الجامعة بالحافلة. أحضر إلى الجامعة بالحافلة. طيب வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க சிஸ்டர். ரம்லான் ஃபத்தீஹ் சொல்லுங்க. ஒன்றும் விளங்குதில்ல. என்னதான் இன்டர்நெட் பிரச்சனையா அல்லது உங்களோட பிரச்சனையா? نعم وأحضروا ماشية. تبدأ الدراسة في الساعة السابعة وأحضروا ماشيا. طيب வேற யாராவது சொல்ல போறீங்களா? ஏதாவது வித்தியாசமா இருந்தா சொல்லுங்க. அதே சொல்றது இல்லாமல். யார் வரீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு அதேதான் உஸ்தாத் ஆன்சர் தெரியுது. செகண்டுக்கு வேணா சொல்லவா? கைஃப தஹ்துரு இலல் ஜாமியா. சொல்லிட்டீங்க தானே? இல்ல நான் சொல்லவே இல்ல உஸ்தாத். ரம்லான் இப்ப யார் சொன்னாங்க? சரி சொல்லுங்க. ஃபில் في حافلة في حافلة الجامعة. طيب أحضروا إلى الجامعة بحافلة الجامعة. بحافلة الجامعة. طيب வேற யாருக்கா ஏதாவது பதில் சொல்ல போறீங்களா அல்லது நாங்க அடுத்த سؤالك போலாம். طيب متى الفسحة ومتى تنتهي الدراسة الصباحية كل يوم؟ அதாவது நீங்க படிச்ச ஸ்கூல்ல ஞாபகம் வச்சு அல்லது அதுல நடக்கிற விஷயத்தை அடிப்படையா வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த யூனிவர்சிட்டியில இல்லையே, ரைட்? ஆனாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் நீங்க பதில் சொல்லுங்க. இங்க ஜும்லா நீங்க சரியா சொல்றீங்களான்றதை நாங்க பார்க்க போறோம். متى الفسحة ومتى تنتهي الدراسة الصباحية كل يوم. طيب யார் வரீங்க? கேள்வி விளங்கினாமா? ஃபாத்திமா சொல்லுங்க. ஃபுஸ்ஹான் இடைவேளை. الفسحة இன்டர்வல். الفسحة بعد حصتين نعم تنتهي الدراسة. واو சேர்த்துக்கோங்க. وتنتهي وتنتهي الدراسة بعد أذان الظهر. نعم أحسنتي بارك الله فيك. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கடா? تبدأ الفسحة فسحة ஆரம்பிக்கும் بعد حصتين 2 பாடவேளைக்கு பிறகு. بعد حصتين என்றா 2 பாடவேளைக்கு பிறகு அல்லது بعد 3 حصص 3 ஹிஸ்ஸாக்கு பிறகு இன்டர்வல் ஆரம்பிக்கும். ومتى تنتهي الدراسة الصباحية كل يوم بعد
அதானி துஹுரி, துஹருடைய அதானுக்கு பிறகு. ரைட், அதுவும் சரி. ரைட், வேற யாருக்காவது இன்னும் வேற வித்தியாசமா சொல்லலாம்? جوانا أستاذ. نعم تفضل. الفسحة ثلاث حصة وتنتهي الدراسة تنتهي الدراسة مشاعة كل يوم. طيب என்ன சொல்ல வந்தீங்க? ஈவினிங் வந்து முடியும்னு சொல்ல போறீங்க? சொல்லலாம் மாஸ்டர். சொல்லலாம். ரைட், அப்ப நீங்க என்ன சொல்றீங்க என்றால் அல் ஃபுஸ்ஹது ثلاث حصصன்னு சொல்லிட்டீங்க. ஃபுஸ்ஸா இடைவேளை 3 பாட வேளைகள் இடைவேளைன்னு சொல்றீங்க, அப்படியா? அல்ல 3 பாட வேளைகளுக்கு பிறகா? உஸ்தாத் எப்ப வந்து இன்ட்ரோடான்சிஸ் உஸ்தாத் கேக்குறாங்க? 3 பாடங்களுக்கு பிறகு உஸ்தாத். பிறகு என்று சொல் வரலையே. என்ன பிறகுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பாத. பாத. நீ சொன்னீங்களா அப்ப பாத என்று? எனக்கு கேட்கல. طيب இல்ல உஸ்தாத் சொல்லுங்க. ரைட், الفسحة بعد 3 حصص. الفسحة بعد 3 حصص وتنتهي الدراسة مساء. சொல்லலாம் மாலை நேரத்தில் என்ன செய்யும்? திராசா முடிவடையும். ரைட், இப்போ யாராவது சொல்லுங்க, இப்போ 10 மணிக்கு என்ன செய்யும்? இன்டர்வல் ஆரம்பிக்கும் அல்லது இன்டர்வல் இருக்குது. அதே 2 மணிக்கு பாடம் என்ன செய்யும்? முடிவடையும். யாருக்கு சொல்லலாம் அப்படி? 2 மணிக்கு பாடம் முடிவடையும். பாத்துங்க. الفسحة في الساعة 10. في الساعة 10. الفسحة في الساعة 10. فسحة 10 மணியில. ரைட், 10 மணிக்கு. அல்லது تبدأ الفسحة في الساعة 10. ரைட், அடுத்தது وتنتهي الدراسة في الساعة 8. ثانية 2 மணி. ثامنة 8 மணி. سوري أستاذ. ثانية في الساعة ثانية. الثانية. وتنتهي الدراسة دراسة முடிவடையும் في الساعة الثانية 2 மணி. في الساعة الثانية. وتبدأ الفسحة في 10. تبدأ الفسحة في 10. في الساعة 10 தான் சுருக்கமா நாங்க 10ன்னு சொல்லலாம். في 10. طيب وتنتهي الدراسة في الساعة الثانية. في الساعة الثانية لا في الساعة 1. طيب ننتقل. சொல்லுங்க. 2 மணிக்கு என்ன தானே விளங்குது இல்ல நீங்க சொல்றது? 2 மணின்னு சொல்லும்போது மத்தியானம் 2 மணின்னு சொல்லும்போது சாத்து சானியா துஹரண்டா அப்படி 2 மணிங்க. துஹரன்னு சொல்லலாம் தானே கேக்குறவங்களுக்கு. சபாஹன்னு சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு விளங்கணும் என்றால் யாருக்காவது நம்ம சபாஹன்னு சொல்லலாம். இல்ல விளங்க தேவையில்ல, 10 மணி என்றா புரியும், காலை 10 மணியை தான் சொல்றாங்க என்றால் நாங்க சபாஹன்னு சொல்ல தேவையில்லை தானே. இப்ப காலை திராசா தானே கேட்டிருக்குது, திராசத்து சபாஹியா. அப்ப நாங்க காலை 10 பேசுறோம். புரியுறவங்க பதில் புரியுமா அவங்களுக்கு இல்லையா? أين تصلي الظهر وأين تتناول غداءك؟ أين تصلي الظهر وأين تتناول غداءك؟ من يجيب؟ جاسمين أستاذ. جاسمين. أصلي الظهر في البيت وأتناول الغداء في المقصف. طيب فرولا نلم منها. طيب فواز بدر أردا منها. أصلي الظهر في الجامعة أتناول الغداء في البيت. وأتناول واو سيتكم واو إلا أصلي الظهر. نعم أحسنت. أصلي الظهر في الجامعة ألا في مسجد الجامعة. جامعة بلي في مسجد الجامعة.
அப்படி சொல்லலாம் في الجامعة நான் பிழை இல்லை ரைட் وأتناول الغداء في البيت அப்படியா وأتناول الغداء في البيت غداء في البيت. طيب سيستر சொல்லுங்க أصلي الظهر في المسجد الكبير وأتناول الغداء في المطعم. نعم أصلي الظهر في المسجد الكبير பெரிய பள்ளியில ظهر தொழுகிறேன் أصلي الظهر في المسجد الكبير وأتناول الغداء في مطعم الجامعة في مطعم الجامعة طيب جامعة مطعم لا உணவகத்தில் நான் என்ன செய்கிறேன் பால் உணவு எடுத்துக்கொள்கிறேன் طيب ماذا تفعل بعد قبل العصر وبعده ماذا تفعل قبل العصر وبعده نعم رمضان فاطمة تفضلي أتوضأ لصلاة العصر لصلاة قبل العصر وبعد أستغفر الله وأكنس الغرفة. نعم ماذا تفعل بعد قبل العصر وبعده أنا சொன்னீங்க أتوضأ للصلاة قبل العصر أتوضأ للصلاة தொழுகைக்காக நான் உது செய்வேன் قبل العصر அஸ்ருக்கு முன்னால் وبعد العصر அஸ்ருக்கு பிறகு என்ன செய்வேன் أستذكر الله அல்லாஹ்வை ذكر செய்வேன் இல்லாட்டி أذكر الله அல்லாஹ்வை என்ன செய்வேன் ذكر செய்வேன் وأكنس الغرفة அறையை கூட்டுவேன் طيب வேற யாரா அடுத்து சொல்லுங்க யார் சொல்ல போறீங்க உஸ்தாத் பாடத்துக்கு என்ன சொல்வா أستذكر استذكر استذكر يستذكر استذكار ايه تذكر டவுட் சார் என்ன தனசாவுடைய முதாரி வந்து எக்னிசுவா என்ன தனச சொன்னாங்கல்ல அக்னுசு சொன்னாங்க அது கனச எக்னிசு வருமா எக்னுசு வருமான்னு கேக்குறேன் சார் يكنس كنس يكنس طيب சொல்லுங்க பிரதர் யார் சொல்ல போறீங்க யாராவது சொல்ல போறீங்களா கன்சில் சொல்லுவாங்க கன்சில் சொல்லுங்க ஜுவானா சொல்லுங்க ஓகே أذكر دراستي قبل العصر وألعب بعده. ஐயோ அதாவது அஸ்தத்கிரு துருசி அப்படி சொல்லலாம் இல்லையா அஸ்தத்கிரு துருசி என்னுடைய பாடங்களை நான் என்ன செய்வேன் இஸ்தித்கார் பண்ணுவேன் மீட்டல் செய்வேன் இல்லாட்டி முராஜா செய்வேன் உராஜிஉ துருசி قبل العصر அஸ்ருக்கு முன்னால் முராஜா செய்வேன் அஸ்ருக்கு பிறகு என்ன சொன்னீங்க ألعب وألعب بعد العصر وألعب نعم விளையாடுவேன் بعد العصر طيب جوانا أشرب القهوة قبل العصر وبعد الألعاب அதான் சார் நானும் சொல்லலாம்னு இருந்தேன் பரவாயில்ல சொல்லுங்க الألعاب அது ஃபுட்பால்க்கு كرة القدم كرة القدم ألعب كرة القدم وألعب بعد العصر لاتي وبعد العصر ألعب كرة القدم طيب இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பதில் எழுதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ماذا تفعل بعد صلاة العشاء ماذا تفعل نعم جاسمين أستاذ அடுத்த جاسمين أستاذ அடுத்த أقرأ القرآن وأنام بكيرا. نعم ماذا تفعل بعد صلاة العشاء الذي ماذا تفعلين بعد صلاة العشاء أقرأ القرآن وأنام مبكرا نسير القرآن ودوين نير خالة ولتوموين أقرأ القرآن وأنام مبكرا طيب خير نساء بسرعة
أكتب الوجبات المنزلية بعد صلاة العشاء. وجبات واجبات. واجبات أستاذ. طيب واجبات منزل. نعم أكتب الواجبات المنزلية بعد صلاة العشاء. சாதலுடைய பிறகு வீட்டு வேலைகளை வீட்டு பயிற்சிகள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீ வீட்டு பாடமா பாடங்கள் ஹோம்ஒர்க் வீட்டு பாடங்களை நான் எழுதுவேன். அக்துபுல் வாஜிபாத்தில் மன்சிலியா. طيب வேற யாரும் சொல்ல போறீங்களா அல்லது நாங்க இதோட نعم أتناول العشاء ان சொல்லலாம். வேற என்ன சொன்னீங்க விளங்கல? أتناول العشاء بعد رايت اوكي. كيف تقضي يومك من الصباح إلى المساء؟ இது நீங்க எழுதிட்டு வரணும். اكتب في هذا الموضوع مستفيدا من الإجابات السابقة. முன்னால நீங்க சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க சொல்றது ஆர்டர் ஆயிக்கணும். நீங்க சொல்றது தானே ஒருத்தர் நீங்க செய்யறதுக்கும் தொடர்பு இருக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் அடுத்தடுத்த பதிலுக்கும் இடையில தொடர்பு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எழுதுற பதிலுக்கு தொடர்பு இருக்கணும். மற்றவங்க எழுதுறதுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்க தேவையில்லை. நீங்க எழுதுறதுக்கு முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் இருக்கணும். ரைட். அதை வச்சு நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு நாளையில நீங்க என்னெல்லாம் செய்றீங்க காலையில இருந்து மாலை வரையில மினஸ் சபாஹி இலல் மசா சபாஹில இருந்து மசா வரையில கைஃப தக்தி யௌமக உங்களுடைய நாளை நீங்கள் எப்படி செலவு செய்கிறீர்கள், உங்களுடைய நாளை எப்படி கதா பண்றீர்கள் கழிக்கிறீர்கள். கைஃப தக்தி யௌமக மினஸ் சபாஹி இலல் மசா என்றதை நீங்க எழுதணும். அது ஒரு கட்டுற மாதிரி நீங்க என்ன செய்யணும். இப்ப மேல சொன்ன நீங்க பதில்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம் ஒரு பல வாக்கியங்களை உங்களுக்கு உருவாக்கலாம். ரைட். இதுதான் தாபீர் பாடத்துடைய நோக்கம். உங்களை எழுத வைக்கிறதும் நீங்க வாசனம் அமைக்க வைக்கிறதும் நீங்க பேச வைக்கிறதும் எழுத்திலேயோ அல்லது வார்த்தையிலையோ நீங்க என்ன செய்யணும் வசனங்களை உருவாக்கணும் நீங்க படித்த சொற்களை வச்சு. ரைட். இப்போ நாங்க கடைசியாக இதோட முடிச்சுக்கொள்வோம். அல் கலிமாத்துல் வாரிதத்து ஃபி தர்ஸ் பாடத்துல வந்த சொற்கள் அல் அஸ்மா பேர் சொற்கள், அல் பலத் பலதுட ஜம்மு புல்தான், அதே மாதிரி பிலாத் ரெண்டு மாதிரி சொல்லலாம். அல் ஃபுஸ்ஹா ஃபுசஹ் ஃபுசஹண்டா ஃபுஸ்ஹான்றது என்ன இடைவேளை, ஃபுசஹான்ற ஜம்மு சொல்லலாம். நுசுஹா நுசஹ் மாதிரி. ரைட். அல் மஹஜா மஹாஜி மஹாஜி மத்தாம் மத்தாயிம் ரெஸ்டாரண்ட் மத்தாம் என்றால் உணவகம் அதெல்லாம் சொல்லலாம். அஸ்ஸமன் காலம், மாதின் வஹாதிருன் வமுஸ்தக்பலுன். அஸ்ஸமன் காலம் மூணு தானே, மாதின் ஹாதிருன் வமுஸ்தக்பல். طيب الأوقات நேரங்கள், الفجر الضحى ضحى நேரம். طيب ضحى நேரம் எல்லாருக்கும் தெரியும். الظهر العصر عصر இல்லை عصر صادق سكون عصر. المغرب العشاء السحر சஹர்ண்டா என்ன சஹர்ன்றது சுபஹுக்கு முன்னால ஃபஜ்ருக்கு முன்னால கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உள்ள நேரம் தான் சஹர். தாஇயத்துன் இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளன். தாஇயாண்டா அழைப்பாளன். ரைட். தாஇயா நீங்க பெண் பாலுக்கும் தாஇயத்துன் என்று இப்படி பயன்படுத்தலாம். அழைக்கக்கூடியவள் என்று. அதே மாதிரி ஆண்களுக்கும் தாஇயா அல்லாமா என்று சொல்ற மாதிரி கூடுதல் அர்த்தம். அல்லாமா என்று சொன்ன ஆலிமண்டா அறிஞர், அல்லாமாண்டா மிகச்சிறந்த அறிஞர், மிகப்பெரிய அறிஞர் என்ற மாதிரி. ஆமா தாஇயாண்டா அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மிகப்பெரிய அழைப்பாளர் என்ற மாதிரி அர்த்தம் வரும். தாஇயத்துன் இலல்லாஹ். அல்லைலு வன்னஹார் இரவு பகல். ஷர்ஹுல் முதர்ரிஸ் ஆசிரியருடைய விளக்கம், ஷரஹ் தெளிவூட்டல். طيب الافعال ஃபியல்கள் நீங்க படிச்ச ஃபியல்கள். தவஜ்ஜஹ யதவஜ்ஜஹு முன்னோக்கிறது செல்றது. தனாவல யதனாவலு டேக் எடுக்கிறது உட்கொள்றது. இஸ்தைகத யஸ்தைகிது விழித்தெழுதல். இன்தபஹ யன்தபிஹு கவனம் எடுக்கிறது. இன்தபஹ யன்தபிஹு. கலிமாத் முசாஇதா உதவி சொற்கள். வக்துல் ஃபராக் இடைவேளை. வக்துல் ஃபராக் என்ன இடைவேளை. ஃபராகண்டா என்ன ஃபராகண்டா இடை தானே, இடைவெளிக்கும் ஃபராகண்டு ஓய்வு நேரம். ஓய்வு நேரம்.
ஓய்வு ஓய்வு நேரம் சொல்லலாம். ஓகே, அஹ்சன்ட். அப்ப ஃபுஸ்தாண்டாலும் இடைவேளை தானே? ஃபுஸ்ஹாண்டா இடைவேளை, இங்க ஃபராகண்டா இப்போ இவங்க சொல்ற மாதிரி ஓய்வு தான், ஓய்வு நேரம். ஓய்வு நேரம். ஃபுஸ்ஹாண்டா தான் இப்போ ஸ்கூல்ல வரக்கூடிய இடைவேளைக்கு ஃபுஸ்ஹாண்டு சொல்றோம். இதுக்கும் நாங்கள் ஃபுஸ்ஹாண்டு சொல்லலாம். ஏதாவது நாங்கள் ஓஃபா இருக்கிறோம் என்றால் ஃபுஸ்ஹாண்டு சொல்லலாம். பயன்பாட்டில் ஃபுஸ்ஹான்றதை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் இன்டர்வல் டைமுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபுஸ்ஸாக பயன்படுத்துகிறோம். ஃபராகன்றது வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் ஃபராக், ரைட். அப்போ வக்துல் ஃபராக் என்றால் ஓய்வு நேரத்துக்கு தான் அது பயன்படுத்தப்படுது. வக்துல் ஃபராக் என்றால் ஓய்வு நேரம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரம், ஓய்வாக இருக்கிற நேரம். இப்போ இம்லையில் ஃபராகன்று வரும் தானே, அது வந்து அந்த இடைவெளி என்ன செய்யும், நிரப்பு என்றுதான் இம்லையில் ஃபராக், ஃபராகை நிரப்பு. அல் ஹிவாயா, ஹிவாயாண்டா என்ன? ஹிவாயாண்டா பொழுதுபோக்கு. அல் மக்தபா, மக்தபான்றது லைப்ரரிக்கு சொல்லலாம், நூலம், வேற எதுக்கும் சொல்லலாம். மக்தபாண்டு புக் ஷாப்புக்கும் மக்தபான்னு சொல்லலாம், புக் ஷாப்புக்கும் மக்தபான்னு சொல்லலாம். அல் வஜபாத்து ஸலாஸ், 3 வேளை உணவுகள், அல் ஃபதூர் வல் கதா வல் ஆஷா, உங்களுக்கு தெரியும், ரைட். அஸ்ஸுப்த், ஜுபுத் ன்னு சொல்லுவாங்க, ஜுப்தா ன்னு சொல்லலாம், ஜுபுத் ன்னு சொல்லலாம், தா மர்பூத்தா போட்டு சொல்லலாம். ஜுப்தா என்றா என்ன? பட்டர். ஜுபன் என்றா சீஸ், ஜுபன் என்றால் சீஸ். ஜைத்தூன் என்றா தெரியும், ஜைத்தூன் என்றது ஜைத்தூன் என்றா தான் ஒலிவ் ஆயில் தானே. ஜைத்தூன் என்றா ஜைத்தூன் காய், ரைட். ஜைத்தூன், அதாவது இங்கே இப்போ காலை உணவில் நீங்கள் ஜாமியாவில் யூனிவர்சிட்டியில் இருந்தால் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஜுப்தா இருக்கும், அல்லது ஜுபன் இருக்கும், ஜைத்தூன் இருக்கும். அல்பைதுல் மஸ்லூக் அப்படின்னா என்ன? அவித்த முட்டை, வேக வைத்த முட்டை. பைதனா முட்டை தானே. அல்பைதுல் மஸ்லூக் என்றால் அவித்தது, வேக வைத்தது. அல்பைதுல் மக்லி, கலா யக்லி என்ன? மக்லி, பொரித்த முட்டை. தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க? பொரித்ததுன்னு தானே சொல்லுவீங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லியிருக்கா? பொரித்தது. ஓகே. அல் மல்அப், வறுத்தன்னு சொல்லுவீங்களோ? இல்ல பொரித்தது, எண்ணெயில பொரித்தது, எண்ணெயில பொரிக்கிறது தான் மக்லின்னு சொல்றோம், பொரிக்கப்பட்டது. அல் மக்லி, கலா யக்லினா பொரித்தான். طيب மல்அப் என்ன? விளையாடும் இடம், பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம். அல் முபாராத், போட்டிகள், விளையாட்டுக்கள், ரைட். மேட்ச். சரி. طيب كرة السلة என்றால் பாஸ்கெட்பால். كرة القدم ஃபுட்பால். அல் كرة الطائرة வாலிபால். ரைட். இப்போ நீங்கள் இந்த கலிமாத் முசாயிதா வந்து புத்தகத்தில் வரல தானே, பாடத்தில் வரல. எதுக்கு தந்திருக்கிறாங்க? இதை வச்சு நீங்கள் வசனங்கள் என்ன செய்யலாம், அமைக்கலாம். உங்களுக்கு உதவியான சொற்கள் நீங்கள் வாக்கியம் மேல் அமைக்கும் பொழுது இந்த சொற்களை பயன்படுத்திக் தாரதன் என்ன? தாராண்டா மர்ற மாதிரி, ஒரு நேரம், சம்டைம் சொல்லலாம். ஒரு நேரம், தாரதன். ஒரு நேரம் இப்படி செஞ்சேன், இன்னொரு நேரம் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு. தாரதன் ஆக்குலு தஜாஜ் வ தாரதன் ஆக்குலு சமக். ஒரு நேரம் தஜாஜ் சாப்பிடு, இன்னொரு நேரம் இந்த சமக் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சொல்லலாம். தாரதன் இப்படி செய்வேன், ஒரு நேரம் முராஜா பண்ணுவேன், ஒரு நேரம் விளையாடுவேன். தாரதன் அல்அபு பஅதல் அஸ்ரி வ தாரதன் உராஜிஉ அஸ்தத்கிரு துரூசி. அஃப்தர யுஃப்திரு, காலை உணவை சாப்பிட்டான். அஃப்தர யுஃப்திரு, காலை உணவை எடுத்து சாப்பிட்டான்டா. அஃப்தர யுஃப்திரு. தகத்தா யதகத்தா என்றது பகல் உணவை சாப்பிட்ற கதா. அஃப்தர யுஃப்திரு ஃபதூர். தகத்தா யதகத்தான்றது கதா சாப்பிட்றது. தஅஷா யதஅஷா, தஅஷைது அத்தஅஷா என்ன? இரவு சாப்பாடு, அஷா. இரவு சாப்பாட்டை நான் என்ன செய்வேன், எடுப்பேன், சாப்பிடுவேன்ன்றதுதான் தஅஷா, சாப்பிடு. தஅஷா யதஅஷா. طبخ يطبخ, طبخ يطبخ, طبخ يطبخ.
என்ன தபக யத்புகுண்டா சமையல் சமைத்தான் அதுலேயும் தப்பாக் சமையல்காரர் தப்பாக் தானே طبخ أطبخ நான் சமைப்பேன் طبخت நான் சமைத்தேன் سلق يسلق بيض مسلوق என்ன அவித்தல் அவிக்கிறதும் அவிக்கிறது தானே அவிக்கிறது இல்ல அவிக்கிறது தானே سلق يسلق مسلوق بيض مسلوق அண்ணா அவித்த முட்டை தானே அதுலேயும் سلق يسلق شوى يشوي என்ன சுடுறதுங்க உஸ்தாத் சுடுறது சவாயஷ்வி என்றால் சுடுறது ரைட் சுடுறது வேற என்ன சொல்லலாமாக்கு மிஷ்வி இல்ல மஷ்வி அது அப்படி சுடப்பட்டதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க மஷ்வின்னு சொல்லுவீங்க தானே ஷவா யஷ்வி பாபக்யூக்கும் சொல்லலாமா எதுக்கு பாபக்யூ சொல்லலாம் அதாவது ரோஸ்ட் பண்றதுக்கு ஷவான்னு சொல்லலாம் ரோஸ்ட் கிரில் ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஷவான்னு சொல்லலாம் சலக்கண்டா அவிக்கிறது சலக்கண்டா அவிக்கிறதுனா எப்படி மீனிங் வரும் அது மாதில எப்படி வரும் சலகம் மீனிங் என்ன அவித்தான் அந்த மாதிரி வருமோ ரைட் அப்ப நாங்க இதோட பாடத்தை நிறுத்திக் கொள்ளலாம் கொஞ்சம் நேரம் கூடுதலாக எடுத்துட்டோம் ஒரே ஒரு கொஸ்டின் சரி கேளுங்க சொல்லுங்க அல் ஜமான்ல மாலி வஹால்ன்றது நிகழ்காலம்